இன்றைக்கும் ஆழத்திலே அதிசயங்களை காண்கிறார்கள் என்கிறதான வசனத்திலேயே சங்கீதம் 107:24 நாம் வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலேயே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களை, ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போராட்டங்களோடு ஒருவேளை நீங்க நெருக்கத்தோடு இருக்கிறீங்களோ, இந்த ஆழம் என்பது பயங்கரமான ஒரு இடம் அல்ல பிரியமானவர்களே, போராட்டமான இடமும் அல்ல. ஆழம் என்பது அதிசயங்களை காணும் இடமாகத்தான் இருக்கிறது பிரியமானவர்களே. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கூட ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒருவேளை இன்றைக்கு கடல் கொந்தளிப்பதை போல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே கொந்தளிப்பதை போல கொந்தளித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆழத்திலே அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுகிறவர் பிரியமானவர்களே. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை மறக்க மாட்டார். நீங்கள் இந்த புயல் வீசுவது போல கொந்தளிப்பதை போல இருக்கிறது நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்க பயப்படாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் படகில் இருக்கிறார். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்கள் படகில் இயேசு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த கொந்தளிப்பெல்லாம் நிச்சயமாக அதை மாற்றுவார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொந்தளிப்புக்கு பிற்பாடு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் பயப்படுகிறது போல எந்த தீமையும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படாது. எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு ஏற்படாது பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டபடினால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் படகில் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறது போல எந்த ஒரு அசம்பாவிதங்களும் எந்த விதமான வேண்டாத காரியங்களும் உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற சம்பவங்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில நடப்பதில்லை. தீமைக்காக எதுவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்க ஜெபிங்க, உங்களுடைய எல்லா பாரங்களையும் கர்த்தரிடத்துல சொல்லிருங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த புயலெல்லாம் அடங்க செய்து அமைதலாயிரு என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பதை போல ஆண்டவரே, புயல் காற்று வீசுவது போல அப்பா நெருக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு எந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் இருக்கிற அந்த கொந்தளிப்பை ஏசப்பா நீங்க அமர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களே, அவர்களுடைய கண்ணீரை நீங்க துடைத்து, எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவருடைய கண்ணீரை நீங்க துடைத்து அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த கொந்தளிப்பையெல்லாம் அமர்த்தி சமாதான குறைவுகளெல்லாம் நீக்கி நோய்களெல்லாம் நீக்கி ஆண்டவரே, இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்களே என்கிற பலவீனத்தோடு இந்த நோய்களின் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி பயப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளெல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருடைய சரீரத்தில் உடைய வல்லமை உள்ள கரம் தொடட்டும். இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவரே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அமைதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் எல்லா கொந்தளிப்பும் அமரட்டும் அப்பா. பெரிய அற்புதங்களை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, வாழ வைங்க. அப்படியே நீங்க ஆச்சரியமான காரியங்களை செய்து விட்டதற்காக நன்றி. சத்துரு வைக்கப்பட்டு போனதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.